வணக்கம் entrepreneurs. இந்த பெருநிறுவனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் தங்களோட கம்பெனியோட ஷேர்ஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி அது மூலிமா பெரும் முதலீட்டை ரொம்ப சுலபமாக கொண்டு வந்துடுறாங்க. நம்மள மாதிரி சிறு குறு நிறுவனங்களுமே அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண முடியும். அதோட பேர் தான் SME IPO. இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா SME IPOனா என்ன, எப்படி நம்மள மாதிரியான சிறு குறு நிறுவனங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறது, அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற அந்த கனவை தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. இன்னொரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அந்த பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போகிறதுல நிறைய சிரமங்கள் சந்திப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோங்க. அதில் ஆல்ரெடி பிஸ்னஸ் பற்றின நிறைய பிஸ்னஸ் டிப்ஸ், பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்களுமே அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லாய் இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல SME IPO அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. SME இதனுடைய விரிவாக்கம் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிறு குறு நிறுவனங்கள். IPOன்றது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சிறு குறு நிறுவனங்களுமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தங்களுடைய பங்குகளை லிஸ்ட் பண்ணி அது மூலிமா பொதுமக்கள் கிட்டேருந்து முதலீட்டை வாங்கிறது தான் SME IPOன்னு சொல்கிறதுங்க. ஆனால் ஜென்ரல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது NSE, BSE அப்படின்னு பார்ப்போம். NSEன்றது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், BSEன்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இல்லாமல் இந்த SMEஸ்க்காகவே ஸ்பெஷலாக NSE எமர்ஜ் அப்படின்னோ BSE SME அப்படின்னோ தனி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. பொதுவாக இந்த NSEலையோ BSEலையோ லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பெருநிறுவனங்களுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஆனால் SMEக்காக உருவாக்கின இந்த NSE எமர்ஜ்லையோ இல்லை BSE SMEலையோ லிஸ்ட் பண்ணோன்னா அவ்வளோ பெரிய ரெகுலேஷன்ஸ் இருக்காதுங்க. ரொம்ப சிம்பிளிஃபைட் ப்ராசஸ் தான். ஒரு சிலருக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கும், எங்களுதுலாம் ரொம்ப சின்ன கம்பெனி, நாங்கள்லாம் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. தாராளமாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 750 கம்பெனிஸ்க்கு மேலே இந்த NSE எமர்ஜ்லையும் BSE SMEலையும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களுமே உங்கள் கம்பெனியை தாராளமாக லிஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அந்த கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். முதல் கண்டிஷன் அப்படின்றது உங்கள் கம்பெனியோடைய என்டிட்டி டைப். உங்களோட கம்பெனி ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கணுங்க. ஆல்ரெடி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக அதை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா லிஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக தான் இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் இதை நீங்கள் லிஸ்டிங்க்கு கொண்டு வர முடியும். ஸோ முதல் கண்டிஷன், உங்களோட கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன், உங்கள் கம்பெனியோடைய பெய்ட் அப் கேபிட்டல் இருக்கு இல்லையா, அதாவது எவ்வளோ இது வரைக்கும் உங்கள் கம்பெனியில் கேபிட்டலாக ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க, அந்த பெய்ட் அப் கேபிட்டல் அப்படின்றது 25 கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணுங்க. ஈவன் நீங்கள் லிஸ்ட் பண்ணிட்டீங்க, லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட 25 கோடி ரூபாய்க்கு கம்மியாக தான் நீங்கள் கேபிட்டலை ஜென்ரேட் பண்ணியிருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இது ரெண்டாவது கண்டிஷன். அடுத்து மூணாவது கண்டிஷன் அப்படின்றது 1.5 crores ஆஃப் ஃபிசிக்கல் அசட்ஸ் உங்கள் கம்பெனியில் இருக்கணும். அதாவது கடைசி 2 ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே நீங்கள் ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு அசட்ஸ், அதுவும் ஃபிசிக்கல் அசட்ஸ் சேர்த்து வச்சுருக்கணும். அதாவது டேஞ்சபிள் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்ஸாக இருக்கலாம், ஷேர்ஸு, பில்டிங்கு, லேண்டு, இந்த மாதிரி டேஞ்சபிள் அசட்ஸ் ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு சேர்த்து வச்சுருக்கணுங்க. அடுத்து நாலாவது கண்டிஷன் அப்படின்றது கடைசி 3 வருஷத்துக்கான ஆப்ரேஷனல் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணுங்க. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கடைசி 3 வருஷம் உங்களோட கம்பெனி இயக்கத்தில் இருந்திருக்கணும், அதாவது கம்பெனி இயங்கிட்டு இருந்திருக்கணும். அஞ்சாவது கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி. இது கடைசி 3 வருஷத்தில் 2 ஃபினான்ஷியல் இயராவது லாபகரமாக உங்களோட கம்பெனி இயங்கி இருக்கணுங்க. இதுதான் அஞ்சாவது கண்டிஷன். அடுத்து ஆறாவது முக்கியமான கண்டிஷன் அப்படின்றது கம்பெனியோடைய நெட் ஒர்த்துங்க. உங்களுடைய டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள் அசட்ஸ் எல்லாம் சேர்ந்து மினிமம் ஒரு 3 கோடி ரூபாயாவது இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சபிள் அப்படின்றது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், லேண்டு, பில்டிங் இதெல்லாம் சேர்த்து. இன்டேஞ்சபிள் அப்படின்றது உங்கள் கம்பெனியோடைய குட்வில்லாக இருக்கலாம், நீங்கள் வச்சுருக்கக்கூடிய காப்பிரைட்ஸு, பேட்டன், ட்ரேட்மார்க், இந்த மாதிரியான IPRஆ இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய நெட்ஒர்த் அப்படின்றது ஒரு 5 கோடி ரூபாய் இருக்கணுங்க. நெட்ஒர்த் அப்படின்றது உங்களுடைய அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி, அதுதான் நெட்ஒர்த் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மினிமம் 3 கோடி ரூபாவது இருக்கணும். அடுத்து ஏழாவது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் தான் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங். அதாவது இந்த ப்ரொமோட்டர் எவ்வளோ பங்குகளை மினிமம் ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுங்க.
ப்ரொமோட்டர் அப்படின்றது வேறு யாரும் கிடையாது, கம்பெனியோடைய மேஜர் ஷேர் ஹோல்டர். இப்போ நீங்கள் தான் வந்து கம்பெனியோடைய ஓனர் அப்படின்னா நீங்கள் தான் ப்ரொமோட்டர். உங்களுடைய பங்கு அப்படின்றது 20% கம்மியாக இருக்கக்கூடாதுங்க. ஈவன் கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட, லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட உங்களோட மேக்ஸிமம் டைல்யூஷன் அப்படின்றது 20% கம்மியாக இருக்கக்கூடாது. சரிங்க, இதெல்லாம் தான் இந்த 7 கண்டிஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ். இதை தவிர்த்து இன்னும் ஒரு சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுடலாம். இந்த 7 கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸாக நம்ம பார்க்குறோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துடலாம். நீங்கள் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது எஸ்எம்இ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு 3 முக்கியமான பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்துடலாங்க. முதல் விஷயம், உங்களுடைய பிஸ்னஸ்க்கு தேவையான முதலீட்டை பப்ளிக் கிட்டேருந்து நீங்கள் கொண்டு வர முடியுங்க. இந்த எஸ்எம்இ ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணுறது மூலிமா பொதுமக்கள் உங்களோட கம்பெனியில் பெருமளவிலான நிதியை முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்காக நீங்கள் போய் பேங்க்கில் நின்று லோன் வாங்கணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமமான ப்ராசஸ். பேங்க் கட்டாயம் பெரிய அளவிலான நிதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வேறாஸ் இந்த எஸ்எம்இ ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணுறது மூலிமா ரொம்ப சுலபமாக நீங்கள் கேபிட்டலை ஜென்ரேட் பண்ண முடியுங்க. அந்த கேபிட்டலை பயன்படுத்தி உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை மிஷினரிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணுன்னாலோ, இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது, உங்கள் கம்பெனி மேலே உங்கள் கஸ்டமர்ஸ்க்கும் உங்கள் வெண்டார்ஸ்க்கும் ஒரு பெரிய மதிப்பு ஏற்படும். உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா உங்களோட கஸ்டமராக இருக்கட்டும், சப்ளையர்ஸாக இருக்கட்டும், அவங்க உங்களை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்குங்க. இது மூலிமா உங்களோட பிராண்டோடைய வேல்யூ அதிகரிக்கும். அண்ட் மூணாவது முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்றது, இன்றைக்கி உங்கள் ஷேரோட வேல்யூ அப்படின்றது கம்மியாக இருக்கலாம், அதாவது ஒரு பங்கின் மதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஆனால் நாளைக்கு நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் கம்பெனியோட ஷேர் வேல்யூ அதிகரிக்கும். அன்றைக்கி உங்களோட ஷேரை நீங்கள் லிக்விடேட் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய கெயின் கிடைக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 பெனிஃபிட்ஸுமே மினிமல் பெனிஃபிட்ஸ் தாங்க. இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்து வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.